ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வீட்டில் சண்டை போட்டேன். இப்போ வீட்டை விட்டு வெளில போயிட்டேன். எங்கடா போயிட்டுருக்கேன்னா போகிறேங்க, எங்கேயோ போகிறேங்க. எங்கள் வீட்டில் எங்கன்னா போடான்ட்டாங்க. அதனால் நம்ம இன்றைக்கி வந்து எங்கே போக போகிறோன்னா பேக்லாம் மாட்டின்னு பாருங்க. வீட்டை விட்டு சண்டை போட்டேன். டூ வீலர் ஹெல்மெட்டு எல்லாமே இருக்குது. ஓகேங்களா, கரெக்டாக 4:57 ஆகுது. 3:45 எழுந்திச்சிக்கினேன். எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சின்னு திருவண்ணாமலை பஸ் போகுது. தலைக்கு எண்ணெய் தேய்ச்சின்னு இன்றைக்கி டியூட்டி வரல. ஆனால் டியூட்டி வந்துச்சு, நான் தான் எடுக்கல. ஓகேங்களா, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். தலையில் எண்ணெய் வச்சுக்கோங்க. ஹெல்மெட் போட்டால் அது தலை கசங்கிடும். அப்படியே ஒரு மாதிரி மடங்கிடுது. பயங்கரமாக குளிர்த்து. இந்த ஜர்க்கின் வந்து என் சிஸ்டர் எடுத்து கொடுத்தாங்க. என் ஓன் சிஸ்டர் இல்லை, ராமேஸ்வரம் போன சிஸ்டரு. நானே மறந்துட்டேன், இன்றைக்கி தான் யூஸ் பண்ணுறேன். இதை எடுத்து கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் இருக்கும், 2-3 வருஷம் இருக்கும். ஏன்னா ராமேஸ்வரம் போய் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் இருக்கும். அதுக்கப்புறம் போய் வந்து ஒரு வாரத்தில் எடுத்து கொடுத்தாங்க. ஆனால் அவங்ககிட்ட இப்போ நான் பேசத்தில்லை, அவங்களும் என்கிட்ட பேசத்தில்லை. ஃபோன் நம்பர் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. நான் ரீசெண்ட் தெரில. அந்த சிஸ்டரு நம்ம சத்தோஷில் தான் இருக்காங்க. அப்புறமா பார்க்க டைம் கிடச்சா போய் பார்த்துட்டு நேரில். அவங்க டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்டு ப்ளஸ் டீச்சரு. இப்போ எங்கடா பேக்லாம் மாட்டின்னு போகிறேன்னா பருவதமலைக்கு போக போகிறேங்க. ஃபஸ்ட் டைம் என் வாழ்க்கையில் ஒரு 4500 கிலோமீட்ரு நடந்து. முதல்ல எங்கள் வீட்டில் வந்து இப்போ 2 வீலர் எடுத்துகிட்டு பாருங்க. பேக் வேறு பிஞ்சிட்டு இருக்குது. ஓகேங்களா, பேக் வேறு பிஞ்சிட்டு இருக்குது. ஊக்கு போட்டு எடுத்துன்னு போயிருக்கிறேன். ஒரு டவலு, ஒரு கூலிங் கிளாஸு, ஒரு சார்ஜரு, ஒரு ஹெட்செட்டு, அப்புறம் மைக்கு, அப்புறம் வேறு என்ன, வாட்ரு பாட்டிலு, ஹெல்மெட்டு, வண்டி புக்கு ஏற்றுக்கல, ஜெராக்ஸ் மட்டும் இருக்குது. அப்புறம் லைசன்ஸு, ஆதார் கார்டு. ஓகேங்களா, வேறு எதுவும் எடுத்துக்கல. ஓகேங்களா, எவ்வளோ பெரிய நாய். செல்ஃபிக்கு ஃபோட்டோ கொடுக்குறாரு வரணும். வேறு லெவலில் ஜூம் பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். முன்னாடி கேமரா ஜூம் பண்ண முடியாது. ஒரு ஆதார் கார்டு ஒரிஜினல் எடுத்துக்கினேன். அப்புறம் லைசன்ஸு, ஏடிஎம் கார்டு, 500 கேஷ் எடுத்துட்டேன். 200 பெட்ரோல் போட்டு போய் டீ சாப்பிட்டுட்டு நேராக புடின்னு பிடிக்க வேண்டியது தான். ஃபோன் 100% சார்ஜ் போட்டேன். 10 பாருங்கள். என்னடா இது ட்வைன் தொங்குதுன்னா, ஃபோனுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு. ஃபோன் டவருக்கு கீழே வந்துடக்கூடாதுன்னு. ஓகேங்களா, ஏகப்பட்ட கான்ஃபிடென்ட்டோடு போகிறேன். ஏறிடுவேன் நம்பிக்கை இருக்குது. ஆனால் விடுவாங்களான்னு தெரியாது. ஓகேங்களா, நல்லா இருக்குதுங்களா. என் தங்கச்சி வாங்கி கொடுத்தது. எனக்கு தெரிஞ்சு 1000 800 to 1000 இருக்குங்க அது. நான் வேணான்னு ட்ரெஸ் எடுத்துக்கோ, ஃபேன் ஷர்ட் எடுத்துக்கோச்சு. நான் வேணாண்ணே, எனக்கு வேணான்னொடனே அது போய் ஒரு ஜர்க்கின் வாங்கிச்சு. முன்னாடி ஒரு குல்லா வேறு இருக்கும். ஸ்டைலாக குல்லா போட்டுக்கலாம். இதில் 2 ட்வைன் வேறு கொடுத்துக்குறாங்க. குல்லா வேறு ஸ்டைலாக போட்டுன்னு கட்டின்னு ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். ஹெல்மெட் போட்டுன்னு. குட்டி பையா இன்னையோட எப்படி சொல்கிறது, இன்னையோட லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னை பார்க்குறதுக்கு கஷ்டம்தான் நினைக்கிறேன். சிவன் பாரத்தை போட்டு. ஏன்னா காலையிலே பயங்கர தடங்கல். சிவன் கூப்பிட்டா தான் போக முடியும் சிவன் கோயிலுக்கெலாம். ஓகேங்களா, சிவன் கூப்பிடாதெல்லாம் போக முடியாது. காலையிலே 2 வீலர் எடுக்கும்போது செம்ம அடி காலில் காட்டுறோம். ஏன்னா அடி காலிலே பாருங்க, செம்ம அடி காலிலே. 2 வீலர் கால் மேலே போட்டுருக்கேன். வேறு லெவலில். நேற்று வந்து கையில், இன்றைக்கி வந்து காலில் செம்ம அடி. கால் மேலே 2 வீலர் இருந்துச்சு காலில். ஏதோ குளிக்கும்போது சுத்தனி போட்டு குளிச்சனால கொஞ்சம் ஒத்தரனை வச்சுக்கினேன். என்னோட போயிட்டு வருவேனான்னு தெரில. என்ன நடக்கும் போகுதுன்னு தெரில எனக்கு. கடவுள் தான் காப்பாற்றணும். வீட்டில் அம்மா கிட்ட சொல்லாமலே வந்துட்டாங்க. அம்மாவுக்கும் தெரியாது, அப்பாவுக்கும் தெரியாது, தங்கச்சிக்கும் தெரியாது. வீட்டில் என் தங்கச்சி இருக்குது. என் தங்கச்சி பையன் இருக்கான். ஊர்லேருந்து வந்திருக்காங்க. என் குட்டி மச்சாங்கிட்டையும் சொல்லாமல் வந்துட்டேன். கடவுள் தான் காப்பாற்றணும். மணி 5 ஆயிடுச்சு. நேராக பெட்ரோல் போட்டு டீ சாப்பிட்டுட்டு புடின்னு பிடிக்க வேண்டியது தான். ஏன்டா இவ்வளோ காலை போயின்னுக்கிறேன்னா, ஏன்னா அப்போ தான் ஒரு 7 மணிக்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க. சார்ஜர் 100% ஃபுல் பண்ணிட்டேன். ஏன்னா சார்ஜர் எடுத்துக்கினேன். ஆனால் இதில் போட்டாலாம் நிற்க மாட்டேங்குது. அதனால் கரண்ட்டில் போட்டு யாருக்கிட்டனா கேட்டுக்கிட்டு கரண்ட்டில் போட்டுருவேன். அது அடாப்டர் வேறு எடுத்துக்கினேன். சார்ஜரு, ஹெட்செட்டு, அப்புறம் மைக்கு, எக்ஸ்ட்ரா இந்த இது ட்வைன் மாதிரி ஃபோனை வந்து இப்படி மாட்டிக்கலாம். கையில் மாட்டிக்கின்னு வீடியோ எடுக்கிறதுக்கு.
அப்புறம் ஒரு டவலு, பனியன் எடுத்துக்கிட்டேன். உள்ளே வந்து பனியன் போடல, இதை கட்டிட்டு உள்ளே அங்கே போய் பனியன் போட்டுக்க வேண்டியது. ஹெல்மெட்டு வண்டியிலே வச்சுட்டு லாக் பண்ணிட்டு போயிடலாம். ஷூ வந்து பேக்கில் போட்டு போயிடலாம். பேகு அது டேங்க் கவரில். ஏன்னா ஷூ போட்டுன்னு போகக்கூடாது கோயிலுக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் ஷூ செப்பல்லாம் போட்டு போகிறாங்க. ஏன்னா சாமி பார்க்க போகும்போது ஷூ போடக்கூடாதுன்னுவாங்க. அது ஏற முடியாத சூழ்நிலை இருந்தால் போட்டு தான் ஆகணும். ஓகேங்களா. இதோட ஃபஸ்ட்டு வந்து புலிகுண்டு மலை ஆந்திரா, செகண்டு வந்து செஞ்சிக்கோட்டை, மூணாவது வந்து பகவதி அம்மன் கோயில், நாலாவது வந்து இப்போ பருவதமலை. கடவுள் புண்ணியத்தில் நல்லபடியாக ஏறி இறங்கிட்டேன்னா அதுவே பெரிய ஸ்கின்ன சாதனைங்க. அந்த வீடியோலாம் நான் டெலீட் பண்ணிட்டேன். என் ஃபோனில் ஸ்டோரேஜ் இல்லை. ஓகேங்களா. இருக்கிறது வெறும் 60 GB தான் இருக்குது ஸ்டோரேஜ். எல்லாத்தையும் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, ஓகேங்களா, என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டேன். ஃபோட்டோ, வீடியோ எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டேன். எல்லா வீடியோவுமே யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட்டேன். நீங்கள் அந்த வீடியோலாம் பார்க்கணுன்னா யூடியூப்பில் தான் போய் பார்க்கணும். இதுக்கப்புறம் நான் டவுன்லோட் பண்ணி திரும்பி அப்லோட் பண்ணணும். ஏன்னா எனக்கு ஸ்டோரேஜ் பற்ற மாட்டேங்குது. இந்த ஐஃபோன் வாங்கினதுலேருந்து 128 பற்றவே இல்லை. பேட்ரி வேறு சொயின்னு இறங்குது. அதனால் நெட்டு, ப்ளூடூத்து, ஒய்ஃபை, பிரைட்னஸ்ஸு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு டைரெக்டாக மைக் மட்டும் கனெக்ட் பண்ணி, கேமரா கனெக்ட் பண்ணி இதோட பருவதமலையில் தான் போய் நிற்க போகிறேன். வேறு எங்கேயும் நிற்க மாட்டேன். நேராக பருவதமலையில் போய்ட்டு பனியன் சேஞ்ச் பண்ணிட்டு நேராக போயினே இருக்க வேண்டியதான். அங்கே 2 இட்லி இருந்தால் சாப்பிட்லாம். இல்லைனா வெறும் தண்ணி குடிச்சிட்டு ஏற வேண்டியதான். உண்ணாவிரதம் தான் இன்றைக்கி. வெறும் டீ மட்டும் தான். ஜிம்முக்கு போக வேண்டிய டைமில், கரெக்டாக வாக்கிங் போகிற டைமில் காலையில் பருவதமலைக்கு ஏற போகிறோம். ஓகேங்களா. கடவுள் தான் காப்பாற்றணும். குமார் எதுக்கு இதை வீடியோனா, எனக்கு எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா இந்த வீடியோ எதனா சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். வாயை கழுவிடா, நல்லதே நடக்கும்டா, சிவன் காப்பாற்று வர்றேன். அந்த நம்பிக்கையில் தான். 1800 வருஷம் பழமையான கோயிலுங்க. 1800 வருஷம் பழமையான கோயில். 4500 ஃபீட்டு. ஓகேங்களா. 4500 ஸ்டெப்ஸாக 4500 ஃபீட்டான்னு தெரில. ஆக்சிஜன் ரொம்ப லெவல் கம்மியாச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, அதாவது பிபி, சுகரு, அப்புறம் ஹார்ட் பீட் வந்து ஓவராக துடிக்கிறது. அதே மாதிரி வந்து எப்படி சொல்கிறது, சிகரெட் பிடிக்கிறவங்க, தண்ணி அடிக்கிறவங்களாம் ஏற முடியாதுன்னு சொல்கிறாங்க. அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில. நம்மளுக்கு எந்த பழக்கமும் இல்லை. என்னென்னா லைட்டாக பிபி மட்டும் ஹையாக இருக்கும். அது மட்டும் தான் அப்பப்போ கோவப்படுறதுனால அந்த மாதிரி ஆகுதான்னு தெரில. டாக்டர் ஐயா இருக்குன்றாங்க. அது சொல்லியிருக்காங்க நிறைய டைமு. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைங்க எனக்கு. ஓகேங்களா. மற்றபடி வேறு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் ஏறிடுவேன்னு நம்பிக்கை இருக்குது. எனக்கு முழு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. ஏன்னா பகவதி அம்மா கோயில் போயிட்டு வந்து எனக்கு கால் ஒன்றும் முடியல. லெஃப்ட் சைடு கால் வந்து பயங்கரமாக வலிக்குது இந்த பாதத்தில். ஏன்னா பயங்கரமாக வலிக்குது. அதனால தான் எப்படி ஏறுவன்றதெல்லாம் தெரில. சரி போகும் வாங்க. சார்ஜ் வேறு வாங்கின்னு இறங்கிடும். அப்புறம் சார்ஜர் போகிறதுக்கு கூட இடம் இருக்குதான்னு தெரில. நான் அங்கே இருக்குன்றதும் எனக்கு தெரியாது. ஃபஸ்ட் டைம் ஏற போகிறேன். எல்லா வீடியோவும் பார்த்தேன். ஆனால் எனக்கு அந்த வீடியோ பார்க்கும்போதுலாம் நம்ம புதுசாக போய் ட்ரை பண்ணும்போது வந்து அந்த வீடியோலாம் பார்க்கக்கூடாது. ஓகேங்களா. அது பருவதமலையிலே 2 ரூட் இருக்குது. அது எந்த ரூட்டுன்னு தெரில. கூட்டம் எப்படி இருக்குன்றதுன்னு தெரில. அதனால தான் வந்து இவ்வளோ காலைல போயிட்டுருக்கேன். எப்படியும் கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். இப்போ வரை பாஸ் வேறு போட போகிறாங்க. போட்டாங்களான்னு தெரில. ஒரு அதர் பீப்புள் வந்து 700 பீப்புள், லோக்கல் பீப்புள் வந்து 200 பீப்புள். லோக்கல் பீப்புள் வந்து 200 பீப்புள். மொத்தமாக வந்து 1000 பீப்புளுக்குள்ளே தான் விட போகிறாங்கன்னாங்க. அதுவும் 1 மணிக்குள்ளே தான். ஓகேங்களா. காலையில் 6 மணிலேருந்து 1 மணி வரலாம் தான். அதுக்கு மேலே ஏற விட மாட்டாங்க. ஏன்னா இருட்டாகிடும், ஏற முடியாது யாராலையும். மேலே ஏறினவங்க கீழே இறங்கினா தான். ஓகேங்களா. அவங்களாலே இறங்க முடியலன்னா கஷ்டமாயிடும். அது இறங்கிடுவாங்கன்னு நம்புகிறேன். ஓகேங்களா. சரி போவோம் வாங்க. ஓகே. ஓப்பனே பண்ணலையா? சூப்பராக இருக்குதுங்க டீ. நான் குளிர் காய்ஸ் ரொம்ப சாமி. ஜர்க்கினே போடலன்னா இன்றைக்கி காலியாகிட்டு இருப்பேன். ஹெல்மெட்டில் பாருங்கள் இன்னும் பனி மூட்டமாக இருக்குது. செம்ம குளிருது. மணி 6:30 ஆகுது. 6:40 ஆகுது. எனக்கே மறந்துச்சு ரூட்டு. நான் செஞ்சி டு செங்கம், சாரி மாற்றி சொல்லிட்டேன், போலூர் டு செங்கம் ரோட்டில் இருக்கிறேன் கரெக்டாக. என் பின்னாடி வந்து போலூர் போகிற ரோடு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா செங்கம் போகிற ரோடு. பயங்கரமாக குளிருதுங்க பாருங்கள். ஓட்டவே முடியல. எப்படியோ
எப்படி சொல்கிறது, ஒரு பையன் வீட்டிலேருந்து டூ வீலர் எடுத்துன்னு பேக் எடுத்துன்னு வீட்டில் சொல்லாத ஓடியான்ட்டான். அந்த மாதிரி இருக்குதுங்க. என் பின்னாடி தெரிஞ்சு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு